ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ பண்ணாத. அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஹி ஆஸ்க்ஸ் யூ டு டூ எனிதிங் யூ டோன்ட் டூ. இஃப் ஹி ஆஸ்க்ஸ் யூ டு டூ எனிதிங் யூ டோன்ட் டூ. இஃப் ஹி ஆஸ்க்ஸ், அவன் கேட்டுக்கிட்டா. டு டூ எனிதிங், ஏதாவது பண்ண சொல்லி அவன் கேட்டுக்கிட்டா. யூ டோன்ட் டூ, நீ பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ மாட்டேன்னு சொல்லிடு. அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ மாட்டேன்னு சொல்லிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஹி ஆஸ்க்ஸ் யூ டு டூ எனிதிங் you say no to him. If he asks you to do anything, அவன் உன்னை ஏதாவது செய்ய சொல்லி கேட்டா, you say no, நீ மாட்டேன்னு சொல்லு. to him, அவன்கிட்ட, நீ அவன்கிட்ட மாட்டேன்னு சொல்லிடு. if he asks you to do anything, say no to him. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை செய்ய சொன்ன எல்லாமே நான் செஞ்சேன். அவன் என்னை செய்ய சொன்ன எல்லாமே நான் செஞ்சேன். ஆனாலும் அவன் ஏன் என்னை வேலையை விட்டு தூக்குறான்னு தெரியல. அவன் என்னெல்லாம் என்னை செய்ய சொன்னானோ எல்லாமே நான் செஞ்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything he asked me to do. I did everything he asked me to do. I did அப்படின்னா நான் பண்ணினேன். ஓகேவா? நான் செஞ்சேன், நான் பண்ணினேன். everything எல்லாமே. he asked me to do, என்னை பண்ண சொல்லி அவன் கேட்டுக்கிட்ட எல்லாமே நான் பண்ணினேன். I did everything he asked me to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் செய்ய சொன்ன எல்லாமே நீ ஏன் செஞ்ச? நீ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் செய்ய சொன்ன எல்லாமே நீ ஏன் செஞ்ச? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you do everything he asked you to do? Why did you do everything he asked you to do? Why did you do? நீ ஏன் பண்ணுன? everything he asked you, அவன் உன்கிட்ட கேட்டுக்கிட்ட எல்லாமே. to do, அவன் உன்கிட்ட பண்ண சொல்லி கேட்டுக்கிட்ட எல்லாமே நீ ஏன் பண்ணின? why did you do everything he asked you to do? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை செய்ய சொல்கிற எல்லாமே நான் செய்வேன். அவன் என்னை என்னெல்லாம் செய்ய சொல்கிறானோ அது எல்லாமே நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do everything he asks me to do. I will do, நான் பண்ணுவேன். everything he asks me to do, அவன் என்னை பண்ண சொல்கிற எல்லாமே நான் பண்ணுவேன். I will do everything he asks me to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் 2 நாளில் இங்கே வருவான். அவன் 2 நாளில் இங்கே வருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come here in 2 days. He will come here in 2 days. He will come here, அவன் இங்கே வருவான். in 2 days, 2 நாளில் அவன் இங்கே வருவான். he will come here in 2 days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வருவானா. அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வருவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will he come here in 2 days? will he come here in 2 days. will he come here, அவன் இங்கே வருவானா. in 2 days, 2 நாளில் அவன் இங்கே வருவானா. will he come here in 2 days. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will take a long time for him to come here. It will take a long time for him to come here. It will take a long time. இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எதுக்கு? for him to come here, அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். It will take a long time for him to come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வரமாட்டானா. அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வரமாட்டானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't he come here in 2 days? Won't he come here in 2 days? Won't he come here? அவன் இங்கே வரமாட்டானா.
இன் 2 days 2 நாளில் அவன் இங்கே வரமாட்டானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கண்டிப்பாக 2 நாளில் இங்கே இருப்பான். அவன் கண்டிப்பாக 2 நாளில் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I was thinking about this for the whole day. I was thinking about this for the whole day. I was thinking அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. I was thinking நான் யோசிச்சுட்டு இருந்தேன். about this இதை பற்றி. for the whole day நாள் முழுக்க நான் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about this for the whole day. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. நீ நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Were you thinking about this for the whole day? Were you thinking about this for the whole day? Were you thinking அப்படின்னா நீ யோசிச்சுட்டு இருந்தியா. ஸோ பாஸ்ட்டில் கேட்குறோம், அதனால தான் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ வேர் யூ திங்கிங் நீ யோசிச்சுட்டு இருந்தியா. அபவுட் திஸ் இதை பற்றி. ஃபார் த ஹோல் டே நாள் முழுக்க நீ இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் இன்னும் அங்கே தான் இருக்கா. அவள் இன்னும் அங்கே தான் இருக்கா. அவள் இன்னும் வரலை, அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She is still there. She is still there. She is அப்படின்னா அவள் இருக்கா. ஸ்டில் இன்னும், அவள் இன்னும் இருக்கா. எங்கே. தேர் அங்கே. அவள் இன்னும் அங்கே தான் இருக்கா. She is still there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் இன்னும் அங்கே தான் இருக்காளா. அவள் இன்னும் அங்கே தான் இருக்காளா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Is she still there? Is she still there? Is she still அப்படின்னா அவள் இன்னும் இருக்காளா. தேர் அங்கே, அவள் இன்னும் அங்கே இருக்காளா. இஸ் ஷி ஸ்டில் தேர். ஓகேவா. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. நீ வேறு யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You only care about yourself. You only care about yourself. You only care. நீ உனக்கு அக்கறை. நீ அக்கறையாக இருப்ப. அபவுட் யுவர் செல்ஃப் உன்னை பற்றி மட்டும்தான் நீ அக்கறையாக இருப்ப. உன் மேலே மட்டும்தான் நீ அக்கறையாக இருப்ப. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. யூ ஒன்லி கேர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு மற்றவங்கள பற்றி அக்கறை இல்லை. அவனுக்கு மற்றவங்கள பற்றின அக்கறை இல்லை. அவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பான். அவன் மற்றவங்கள பற்றிலாம் அக்கறைப்பட மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He doesn't care about others. He doesn't care about others. He doesn't care. அவன் அக்கறைப்பட மாட்டான். about others மற்றவங்கள பற்றி அவன் அக்கறைப்பட மாட்டான். He doesn't care about others. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏற்கனவே ஏதோ பண்ணிகிட்ருக்கான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He is already doing something. He is already doing something. He is அப்படின்னா he is doing அப்படின்னா அவன் பண்ணிகிட்ருக்கான். He is already doing அவன் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கான். something ஏதோ பண்ணிகிட்ருக்கான். He is already doing something. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எதிர்பாராமல் வந்ததுனால உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நீ எதிர்பார்க்காம திடீர்னு வந்ததுனால உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't have anything to give you since you came unexpectedly. I don't have anything to give you since you came unexpectedly. I don't have anything என்கிட்ட எதுவும் இல்லை. to give you உனக்கு கொடுக்கறதுக்கு, உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. since you came unexpectedly நீ எதிர்பாராமல் வந்ததுனால. since வந்ததனால், ஆல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். since
யூ கேம் நீ வந்ததுனால, அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராமல் நீ வந்ததுனால, ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு கிவ் யூ உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன். நீ திடீர்னு வந்ததுனால என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எதிர்பாராமல் நேற்று வந்தான். அவன் எதிர்பாராமல் நேற்று வந்தான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன். நான் உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came to call you. I came to call you. I came நான் வந்தேன். ஸோ வரது அப்படின்னா கம். I came அப்படின்னா நான் வந்தேன். ஓகேவா? பாஸ்டில் எதுக்கு வந்தேன்? உன்னை அழைச்சிட்டு போக. டு கால் யூ உன்னை கூப்பிடுறதுக்கு. உன்னை கூப்பிட தான் நான் வந்தேன். I came to call you. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே போகிறதுக்கு நீ அவனை அங்கே கூப்பிட்டியா? அங்கே போகிறதுக்கு நீ அவனை கூப்பிட்டியா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you call him to go there? Did you call him to go there? Did you call நீ கூப்பிட்டியா? him அவனை. நீ அவனை கூப்பிட்டியா? to go there அங்கே போகிறதுக்கு நீ அவனை கூப்பிட்டியா? Did you call him to go there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப நான் உன் கூட இருந்தேன். நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப நான் உன் கூட இருந்தேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was with you when you were suffering. I was with you when you were suffering. I was with you நான் உன் கூட இருந்தேன். I was நான் இருந்தேன். with you உன் கூட. நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப when you were suffering. நீ suffering அப்படின்னா கஷ்டப்படுறது. ஸோ when you were suffering I was with you. நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப நான் உன் கூட இருந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ கஷ்டப்பட்டப்ப யார் உன் கூட இருந்தா? நீ கஷ்டப்பட்டப்ப யார் உன் கூட இருந்தா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who was with you when you were suffering? Who was with you when you were suffering? Who was with you? யார் உன் கூட இருந்தா? when you were suffering நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ யார் உன் கூட இருந்தா? who was with you when you were suffering? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் கஷ்டப்பட்டப்போ யாருமே என் கூட இல்லை. நான் கஷ்டப்பட்டப்போ யாருமே என் கூட இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one was with me when I was suffering. No one was with me when I was suffering. No one was with me யாருமே என் கூட இல்லை. No one யாருமே இல்லை. was with me என் கூட இருந்தது யாருமே இல்லை. when I was suffering நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ யாருமே என் கூட இல்லை. No one was with me when I was suffering. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கஷ்டப்படும்போது யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. நீ கஷ்டப்படும்போது யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will be with you when you suffer. No one will be with you when you suffer. No one will be யாருமே இருக்க மாட்டாங்க. with you உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. when you suffer நீ கஷ்டப்படுறப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. no one will be with you when you suffer. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் கஷ்டப்பட்டா எல்லாருமே என் கூட இருப்பாங்க. நான் கஷ்டப்பட்டா எல்லாருமே என் கூட இருப்பாங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone will be with me if I suffer. everyone will be with me if I suffer. everyone அப்படின்னா எல்லோருமே. will be with me என் கூட இருப்பாங்க. if I suffer நான் கஷ்டப்பட்டா எல்லாருமே என் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கஷ்டப்பட்டப்போ அவன் உன் கூட இருந்தானா? நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அவன் உன் கூட இருந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்னை இதை வாங்க சொன்னானா? அவன்
உன்னை இதை வாங்க சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he ask you to buy this? Did he ask you to buy this? Did he ask? அவன் சொன்னானா? You உன்கிட்ட அவன் சொன்னானா? To buy this. இதை வாங்க சொல்லி அவன் உன்கிட்ட சொன்னானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this if you have time. Do this if you have time. Do this. இதை பண்ணு. If you have time. உனக்கு நேரம் இருந்தா இதை பண்ணு. Do this if you have time. So next one, உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you feel guilty? Don't you feel guilty? Don't you feel அப்படின்னா உனக்கு நீ உணரலையா? Guilty குற்ற உணர்ச்சியா நீ உணரலையா? Don't you feel guilty? உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? Don't you feel guilty? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.